வனிதா அவர்கள் சின்ன திரையில் ரொம்பவே பிரபலமானவங்க. வெள்ளித்திரையிலையும் ஒரு சில படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமா இவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போது வந்து ரீசெண்டாக அரசியல் ரீதியான ஒரு கேள்விக்கு வந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலி, பிக் பாஸ் ஜூலி வந்து தளபதி விஜய்க்கு எதிராக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி வனிதா அவர்கள்கிட்ட வந்து கேட்டதுக்கு வனிதாக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஜூலி தானே அப்படின்ட்டு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதுவே மாஸாக இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி ஜூலியை பற்றி வந்து கேட்கக்குள்ள ஜூலி வந்துட்டு டிஎம்கேக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சிக்கு ஆதரவாக வந்து பேசி இன்னொரு கட்சியை வந்து எதிர்த்து பேசுறது நார்மலாக எல்லா பீப்புளும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜூலி பிக் பாஸ் மூலியமாக ரீச் ஆகி கொஞ்சம் பிரபலமானதால் ஜூலி வந்து கொஞ்சம் நல்லா தெரியுறா, அவ்வளோதான் வந்து சொல்லலாம். இதில் வந்துட்டு ஜூலிக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்மளால் வந்து கருத்து சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு காசு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கிக்கிட்டு நீ வந்து பேசுகிற, நீ வந்து பேசிட்டு போ. நான் வந்து காசு வாங்கிக்கல, நான் பேசலை, அதுதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து வனிதாக்கா சும்மா சிம்பிளாக வந்து முடிச்சுட்டாங்க. அதே போல் தளபதியோடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு மற்ற பெண்களை இழிவாக பேசுறது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு தளபதி தான் காரணம், விஜய் தான் வந்து காரணம், அவர் தான் இப்படிலாம் பேச சொல்கிறாருன்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வனிதாக்கா கொஞ்சம் காட்டமாகவே ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அதாவது அவருக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமல் நீ காசை கொடுத்து நீ எல்லாரையும் போய் தப்பாக பேசுன்னு நான் சொல்ல போகிறாரு. ஒரு வேளை வந்துட்டு காசு செலவு பண்ணி நீ என்னை பற்றி உயர்வாக பேசு, நல்லதாக பேசு அப்படின்னு சொன்னாலாவது பரவாயில்ல. அது எப்படி காசு கொடுத்து மற்ற பெண்களை வந்து இழிவாக பேசு அப்படின்னு வந்து சொல்ல முடியும்? நீ பிக் பாஸில் வந்து நீ எவ்வளோ பெரிய புடுங்கியாகவே இருந்துக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லையே. நான் தளபதி, நான் உங்கள் அண்ணன், நான் உங்கள் தம்பின்னு அவர் வந்து இறங்கி டைரெக்டாகவே வந்து மக்களுடைய ஆதரவில் இருக்காரே அப்படின்ற மாதிரி வந்துட்டு வனிதாக்கா சும்மா நச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.